கரூர் சம்பவத்திற்கு பின்பு முதல் முறையாக தாவேக அலுவலகம் செல்ல இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய் அவர்கள். கரூர் சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் கரூரிலிருந்து சென்னைக்கு வந்திருந்தார். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் கடந்த நாட்களாக இருந்த தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து அடுத்தபடியாக எம்ஆர்சி நகர் இல்லத்திற்கு செல்வதாக தகவல்களை நாம் அறிந்திருந்தோம். அதன்படி அவர் தொடர்ந்து பட்டினம்பாக்கம் சைட்லையும் அங்கே போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே போடப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கன. இப்போ இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் அடுத்த கட்டமாக இன்று மாலை தாவேக அலுவலகம் செல்ல இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய் அவர்கள். தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ரமேஷ் வணக்கம். இப்போ தாவேக அலுவலகம் செல்ல இருக்கிறதாக நம்ம செய்திகளை பார்க்கிறோம். தொடர்ந்து இன்று ஏதேனும் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறாரா? ஏன்னா வழக்கு ஒரு பக்கம் விசாரணைக்கும் வர இருக்கு. தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்னவாக இருக்கிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து? தேவைக்கா தலைவர் விஜய் இன்று மாலை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு செல்ல இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு விஜய் பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்துலதான் இருக்காரு. ஆனா பட்டினம்பாக்கம் இல்லத்துல யாரையும் சந்திக்கக்கூடிய திட்டத்துல விஜய் இல்லை அப்படின்னு விஜயினுடைய உதவியாளர் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் நண்பகம்ல தான் தேவைக்கா தரப்புல நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நீதிமன்றத்துல இன்றைக்கு நண்பகல் 2:30 மணி அளவுல தான் வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. நீதிமன்றம் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவைக்கா திட்டமிட்டிருக்காங்க. அதனால நீதிமன்றத்தினுடைய ஒவ்வொரு என்ன சொல்கிறார்கள் என்ற ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு மாலை 5 மணி அளவுல தேவைக்கா தலைவர் விஜய் பட்டினம்பாக்கம் இல்லத்துல இருந்து புறப்பட இருக்கிறாரு. பட்டினம்பாக்கம் இல்லத்துல இப்போது 10 காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கி வரக்கூடிய சூழல்ல 5 மணிக்கு பிறகு விஜய் தரப்பில் இருந்து கூடுதலாக பாதுகாப்புக்காக கூடுதல் பாதுகாப்பும் கேட்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பட்டினம்பாக்கம் இல்லத்துல இருந்து பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகம் செல்கிறார். அதற்கான ஒரு பாதுகாப்பு தான் காவல்துறை தரப்புல கேட்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மாலை பனையூர் அலுவலகம் சென்றதும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வுகள் தேவைக்கா தலைவர் விஜய் எப்போது கரூருக்கு செல்வார் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. இது அதிகாரப்பூர்வமாக தேவைக்கா தரப்புல எந்த தகவலும் இதுவரை வெளியிடவில்லை என்ற சூழல தான் இன்று மாலை தேவைக்கா தலைவர் விஜய் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துக்கு செல்ல இருக்கிறார் என்ற ஒரு தகவல் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.